வணக்கம். 7267 ஆசிரியர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகிருக்கு. இந்த அறிவிப்பு யாரால வெளியிடப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டிலையும் இருப்பவர்களுக்கு வாய்ப்பு இருக்குமா என்பது சார்ந்த விரிவான ஒரு தகவல்களை நாம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் இதில் வெளியாகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஏகலைவா உண்டு உறைவிட மாதிரி பள்ளி, அதாவது ஏகலைவா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் EMRS அப்படின்னு சொல்கிற அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இப்போ வெளியாக இருக்கு. இந்த பள்ளி எதற்காக உருவாக்கப்பட்ட பள்ளி அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதாவது பழங்குடியின மாணவர்களுக்கான ஒரு உண்டு உறைவிட பள்ளி தான் இது. ஒரு பள்ளிக்கு 480 ST மாணவர்களை சேர்ப்பது தான் இந்த பள்ளிக்கு அமைக்கப்பட்டிருக்க அந்த வசதிகள் ஏற்பாடுகள் எல்லாமுமாவே இருக்கு. இது பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொடங்கப்பட்டிருந்தாலும் கூட எந்தெந்த இடங்கள்ல அது உருவாக்கப்படணும் என்பது சார்ந்த சில மாற்றங்கள் சமீபத்தில் செய்யப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் இப்போ 2022 எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் ஒரு பிளாக்ல, ஒரு வட்டத்தில் 50% மேற்பட்டவர்கள் பழங்குடியினவர்களாக இருக்கிற பட்சத்தில் அங்க இந்த பள்ளி இருக்கணும் என்று முடிவு செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் மொத்தமாக 2026ஆம் ஆண்டிற்குள்ள 728 பள்ளிகளை அமைக்கணும் என்ற ஒரு உத்தரவு விடுக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் 477 பள்ளிகள் செயல்பாட்டில் இருக்கு அப்படின்னு மத்திய அரசு தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுல தமிழ்நாட்டில் 7 ஏகலைவா பள்ளிகள் செயல்பட்டு வருது. காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த பள்ளிகளோட செயல்பாடுகள் என்பது இருக்கு. இப்ப இந்த பள்ளிகள்ல ஒட்டுமொத்தமாக நாடு முழுக்க இருக்கிற இந்த ஏகலைவா பள்ளிகள்ல இருக்கிற வேக்கன்சிக்கான அறிவிப்பு தான் இப்போ வெளியாக இருக்கு. என்னென்ன பணிகளுக்கான அறிவிப்பு அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவதாக முதல்வர் பணியிடங்கள் மொத்தமாக 225 இடங்கள் இருக்கு. அதே மாதிரி முதுநிலை ஆசிரியர் பணியிடங்கள், அதாவது ஆங்கிலம், இந்தி, கணிதம், வேதியியல், இயற்பியல், உயிரியல், கணினி அறிவியல் உள்ளிட்ட இந்த பாடங்களுக்கான முதுநிலை ஆசிரியர் பணியிடங்கள் மொத்தமாக 1460 பணியிடங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி வரலாறு பாடத்திற்கும் புவியியல், வணிகவியல், பொருளியல் இந்த பாடங்களுக்குமான வேக்கன்சிஸும் இருக்கு. அதே மாதிரி பட்டதாரி ஆசிரியர், அதாவது ட்ரெயின்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, TGT அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த பணியிடங்கள் மொத்தமாக 3962 பணியிடங்கள் இருக்கு. இதுல வெவ்வேறு பிரிவுகளும் இருக்கு. ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கு, அதே மாதிரி மற்ற மொழிகளுக்கான ஆசிரியர்களுக்கான காலியிடங்களும் இருக்கு அப்படின்ற அறிவிப்பு வெளியாக இருக்கு. அதே மாதிரி விடுதி காப்பாளர், ஹாஸ்டல் வார்டன் மொத்தமாக 635 பணியிடங்கள் இருக்கு. ஏன்னா இது உண்டு உறைவிட பள்ளி அப்படிங்கிறதுனால வார்டனுக்கான தேவை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்கள், பெண்கள், அந்த ஆண் பெண் அந்த 2 பாலினர்களுக்கும் இந்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ், பெண் செவிலியர், இதில் பணியிடங்கள் மொத்தம் 550 இருக்கு. அக்கௌண்டன்ட், கணக்காளருக்கு 61 பணியிடங்களும், உதவியாளர், இதை வந்து ஜூனியர் செக்ரட்டேரியட் அசிஸ்டன்ட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க, அதற்கு மொத்தம் 228 பணியிடங்கள் இருக்கு. ஆய்வக உதவியாளர் 146 பணியிடங்கள் இருக்கு. இதே மாதிரி நூலகர் பணியிடமும் PET டீச்சருக்கான அறிவிப்பு என்று ஒட்டுமொத்தமாக 7267 பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கு. இவர்களுக்கான ஊதியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்வர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை ஊதியம் 78,800 ரூபாய், அது 2,09,000 ரூபாய் வரைக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுடைய பதவி உயர்வு மற்ற பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் அடிப்படையில். அதே மாதிரி முதுநிலை ஆசிரியர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான அடிப்படை ஊதியம் 47,600, அவர்களுக்கு 1,51,000 ரூபாய் வரைக்கும் ஊதியம் கிடைக்க வாய்ப்புள்ளது. பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் 44,900 ரூபாயிலிருந்து 1,42,000 ரூபாய் வரைக்கும் மாத ஊதியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. விடுதி காப்பாளரை பொறுத்த வரைக்கும் 29,200 ரூபாய் அடிப்படை ஊதியம், 92,300 ரூபாய் வரைக்கும் மற்ற பெனிஃபிட்ஸோட சேர்த்து அது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பெண் செவிலியரை பொறுத்த வரைக்கும் 29,200 ரூபாயிலிருந்து 92,300 ரூபாய் வரைக்குமான ஊதியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கணக்காளரை பொறுத்த வரைக்கும் 35,400 ரூபாயிலிருந்து 1,12,000 ரூபாய் வரைக்கும் ஊதியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உதவியாளர் பணியிடங்கள், அதாவது ஜூனியர் செக்ரட்டேரியட் அசிஸ்டன்ட், இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் 19,900 ரூபாயிலிருந்து 63,200 ரூபாய் வரைக்கும் ஊதியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆய்வக உதவியாளரை பொறுத்த வரைக்கும் 18,000 ரூபாயிலிருந்து 56,900 ரூபாய் வரைக்கும் ஊதியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த EMRS இந்த பள்ளியில சேர்க்கப்படுற எல்லாருக்குமே சிறப்பு ஊதியமாக பேசிக் பேல 10% கூடுதலாக வழங்கப்படும் என்பதையும் தன்னோட அறிவிப்புல வெளியிட்டிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் பொறுத்த வரைக்கும் இதை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன் அப்படின்னா அதிகமான தொகையாக இருக்கு இந்த விண்ணப்ப கட்டணம். அதுல பெண்கள், SC ST பிரிவு, அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிற பட்சத்துல அவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை.
மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் இல்லாத பணியிடமாக இருந்தால் அதற்கான விண்ணப்ப கட்டணம் 1000 ரூபாய். ஆசிரியர் பணிக்கான விண்ணப்பம், அதாவது டிஜிடி, அதாவது கிராஜுவேட் டீச்சர், பிஜி டீச்சர், இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கிறவங்களா இருந்தால் அதற்கான விண்ணப்ப கட்டணம் 1500 ரூபாய். முதல்வர் பணிக்கு விண்ணப்ப கட்டணம் 2000 ரூபாய். இது தவிர ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு ஒன்று கலெக்ட் பண்ணுறாங்க, அது 500 ரூபாய். அது எல்லாருமே செலுத்தணும், எந்த பிரிவாக இருந்தாலும் 500 ரூபாய் ப்ராசஸிங் ஃபீ கட்ட வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முதல்வர் பணிக்கான தேர்வு மட்டும் டெல்லியில் நடத்தப்படும் அப்படின்னும் மற்ற தேர்வு சார்ந்த விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். அதில் முதலாவதாக தேர்வு முறையை பற்றி நாம் இதில் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து டயர் 1, டயர் 2 அப்படின்னு 2 வகையில் தேர்வுகள் நடத்தப்படுது. முதல்நிலை தேர்வு MCQ, அதாவது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்ற அடிப்படையில் OMR தாளில் நடத்தப்படுற தேர்வாக முதல்நிலை தேர்வு நடத்தப்படும். அது ஒரு தகுதி தேர்வாக தான் கருதப்படுது. அதே மாதிரி 2ஆம் நிலை தேர்வு, அந்த முதல்நிலை தேர்வுலையே பார்ட் 4ல் லாங்குவேஜ் சார்ந்த விஷயம் இருக்குது. அதில் ஹிந்தி, ஆங்கிலம், அது இல்லாமல் ரீஜனல் லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஷனா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக 2ஆம் நிலை தேர்வை பொறுத்த வரைக்கும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிற அந்த MCQ வகை தேர்வு, அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்டிவா, அதாவது விரிவான விடையை எழுதக்கூடிய அந்த முறையிலையும் இது 2ம் காம்பைண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முதல்வர் பணியை பொறுத்த வரைக்கும் அதற்கு மட்டும் நேர்காணல் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிலம், இந்தியில் மட்டும்தான் ஒட்டுமொத்தமான இந்த தேர்வு நடத்தப்படும். அந்த டயர் 1ல் இருக்க லாங்குவேஜில் மட்டும் ரீஜனல் லாங்குவேஜ் ஆப்ஷனாக கொடுக்கப்படும் சொல்கிறாங்க. அதே மாதிரி முக்கியமான ஒன்று, நெகட்டிவ் மார்க் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான விடைக்கு 1 மதிப்பெண்னா தவறான விடைக்கு, அதாவது 3ல் 1 பங்கு மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் முதல்வர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் வயது உச்சவரம்பு 50, முதுநிலை ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் 40, பட்டதாரி ஆசிரியராக இருந்தால் 35, விடுதி காப்பாளர், பெண் செவிலியர், அதே மாதிரி அவர்களுக்கு 35 வயது உச்சவரம்பு, கணக்காளர், உதவியாளர், ஆய்வக உதவியாளர் இவர்களுக்கான வயது உச்சவரம்பு 30ன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் SC ST பிரிவுகளை சேர்ந்தவர்களாக இருந்தால் அந்த வயது உச்சவரம்பில் 5 வயது கூடுதலாக இருக்கலாம். இப்போ 50 அப்படின்றத 55 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி OBC பிரிவாக இருந்தால் 3 வயது தளர்வு இருக்குது, அதாவது 50, 53 வரைக்கும் OBC பிரிவினராக இருந்தால் அவங்க 53 வயது வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும். கல்வி தகுதி முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. முதல்வர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் B.Ed படிச்சிருக்கணும், கூடுதலாக அனுபவம் தேவை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எங்கெங்க எத்தனை ஆண்டுகள் அனுபவம், எந்தெந்த பணியில் அனுபவம் என்பது சார்ந்த விரிவான ஒரு தகவலை இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய புக்லெட் மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குது. அதனால் சரியாக படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி முதுநிலை ஆசிரியர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் B.Ed முதுநிலை பட்டம் முடித்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சப்ஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதில் என்னென்ன பாடங்களை அவங்க படிச்சிருக்கணும் அப்படின்றதும் வேறுபடுது. அதனால் அதையும் நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கணும். பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்திற்கு B.Ed அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடுதி காப்பாளராக இருந்தால் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்திருக்கலாம். பெண் செவிலியராக இருக்கிற பட்சத்தில் BSc நர்சிங் முடிச்சிருக்கணும். கணக்காளர் பணியிடத்திற்கு BCom முடிச்சிருக்கணும். உதவியாளர் பணியிடமாக இருந்தால் 12ஆம் வகுப்பு, கூடுதலாக ஹிந்தியில் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆய்வக உதவியாளர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்போடு சேர்த்து டிப்ளமோ படிச்சிருக்கலாம். லேப் டெக்னிக் அப்படின்றதுல டிப்ளமோ முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா 12ஆம் வகுப்பு அறிவியல் பிரிவில் முடித்தவர்களாக இருக்கலாம். அவர்கள் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர முக்கியமான மற்ற தகவல்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் 7 பள்ளிகள் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? அது எங்கெங்கன்னா விழுப்புரம்ல, சேலம், வேலூர், திருவண்ணாமலை, நீலகிரி, நாமக்கல், காஞ்சிபுரம், இந்த 7 இடங்களில் ஏகலைவா பள்ளிகள் செயல்படுது. அப்போது அதற்கு விண்ணப்பிக்கிறவங்க தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கான தரவரிசையின் அடிப்படையில் தான் கவுன்சிலிங்கில் பொதுவாக ரேங்கில் முன்னாடி இருக்கிறவங்க தங்களுக்கு விருப்ப இடத்தை தேர்வு பண்ணிக்கலாம் என்ற அந்த அடிப்படையில் தான் இதுவும் செயல்படுது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி 1க்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும் அதற்கு எலிஜிபிளாக இருக்கிற பட்சத்தில். ஆனால் இப்போ PG டீச்சரில் ஒரு சப்ஜெக்ட்க்கு விண்ணப்பிச்சுட்டு இன்னொரு சப்ஜெக்ட்க்கு விண்ணப்பிக்க முடியாது, அப்படி விண்ணப்பிக்க முடியாது. ஆனால் PG டீச்சருக்கும் விண்ணப்பிக்க முடியும், பிரின்சிபலுக்கும் விண்ணப்பிக்க முடியும். அது அவர்களுடைய எலிஜிபிலிட்டியை பொறுத்து அது மாறுபடும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி இந்த தேர்வுக்கான பாடத்திட்டம் என்ன என்பதற்கான முழு விவரமும் இணையதளத்தில் வழங்கப்பட்டிருக்கு. அந்த பாடத்திட்டத்தை அதில் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு EMRS, அதாவது அந்த ஏகலைவா பள்ளியிலையும் குறைந்தது 20%, அதிகபட்சம் 60% வரை பெண்கள் நியமிக்கப்படணும் அப்படின்ற ஒரு கொள்கை முடிவு இருக்கு. ஆனால் பெண்களுக்கான ரிசர்வேஷன் அப்படின்னா அதை சொல்ல முடியாது. ஆனால் அதற்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க.
அதே மாதிரி இந்த பணியிடத்திற்கு தேர்வாகிறவர்கள் அங்க இருக்கிற விடுதியில தங்க வேண்டும் அப்படின்றதையும் நோட்டிபிகேஷன்ல குறிப்பிட்டிருக்காங்க. விண்ணப்ப தேதியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 19ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 23ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கான இணையதளம் மூலமா மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். nests.tribal.gov.in இந்த இணையதளத்தில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அந்த புக்லெட்டை முழுமையாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு நாம தகுதியா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன விண்ணப்பிக்கிறதுக்கு தேவை அப்படின்றத தயார் செஞ்சுட்டு விண்ணப்பிக்கிறது நல்லது.